வாழ்க வளத்துடன். இன்றைக்கி நம்ம ரிலையன்ஸ் ஷேரை தான் பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி நடந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்துட்டு போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:1 ரேஷியோவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் ரெக்கார்ட் டேட் கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த போனஸ்க்காக இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரீசெண்ட் போனஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 2017 வந்து 1:1 கொடுத்துருந்தாங்க. நவம்பர் 2009 வந்து 1:1 போனஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து டிமர்ஜர் பண்ணாங்க. டிமர்ஜர் பண்ணுறப்ப 1:1 கொடுத்துருந்தாங்க. இப்போ இதனுடைய ஃபண்டமெண்டல் லைட்டாக பார்ப்போம். ஃபண்டமெண்டலில் வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா, ROE பார்த்தீங்கன்னா 9.25, ROCE பார்த்தீங்கன்னா 9.61. மோர் ஆர்லெஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல விஷயந்தான். இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2960 ரூபாய். ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3218, லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2220 ரூபாய். ஓகே, ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 29.1. பியர் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாக்கோட PE தான் வந்து ஜாஸ்தி இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னாக்கா 0.34. இப்போ நம்ம ரிலையன்ஸ் ஷேரை வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2021 செப்டம்பர்லேருந்து இது வந்து ஒரு சைட்வே போயிட்டுருக்குது. ஜனவரி 24 தான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. இதனுடைய ஆல் டைம் ஹை ஆகினா 3218 வந்து ரீச் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் 2963 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஷேர் வந்து ஒரு சைட்வே எடுத்து தான் போயிட்டுருக்குது. இந்த டைமில் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, நான் வந்து கன்சிடர் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஸ்லோ 1-2 குவான்டிட்டிஸ் நான் அக்யூமுலேட் பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோ தான். இது வந்து பை கால் வீடியோ கிடையாது. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்கள் ஓனை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்கள் வாங்குங்க. அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.